நம்முடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த காலை நேரத்திலும் வாசித்து நாம் தியானிக்க தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதி யாத்ரா புத்தகம் 13 முதல் 3ஆம் வசனத்துடைய முற்பகுதி, அதைத் தொடர்ந்து 11 வரை நாம் மறுபடியும் வாசிக்க கவனமாய் கேட்போம். கர்த்தர் மோசேயினிடம், இஸ்ரவேலருக்குள் மனிதரிலும் மிருகங்களிலும் கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். பின்பு மோசே ஜனங்களிடம், நீங்கள் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தமது புய பலத்தினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்படச் செய்தார். மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்ட உன்னை கானானியரின் தேசத்திற்குள் வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும் போது கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும், உனக்கு இருக்கும் மிருகங்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தருக்கென்று பிரித்து வைக்க வேண்டும். அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவை. கழுதையின் தலையீற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்ளலாம். மீட்டுக் கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடும். உன் பிள்ளைகளிலோ முதற்பேரான யாவரையும் மீட்டுக் கொள்ள வேண்டும். பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டார், நீ அவனிடம், கர்த்தர் எங்களை தமது புய பலத்தினால் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்களை போக விடாதபடி பார்வோன் உரன் கொண்டிருந்த போது கர்த்தர் எகிப்து தேசத்தின் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருகங்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உள்ள முதற்பேரான யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கர்ப்பம் திறந்து வரும் ஆண் பிறப்பை எல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிடுகிறேன். என் பிள்ளைகளிலோ முதற்பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்ளுகிறேன். கர்த்தர் எங்களை தமது புயபலத்தினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினபடியால் இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபக சின்னமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல் என்றார் என்பது. செபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, உம்முடைய மீட்பின் திட்டத்தில் கிறிஸ்து பிறந்த அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி முடித்திருக்கிறோம். மீட்பராகிய இயேசுவை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் வழியான மீட்பை சுதந்திரித்துக் கொள்ள அவரே எங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா என்று சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க அருள் புரியும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் நீர் செய்த நன்மைகள், அதிசயங்கள் ஏராளம். அதை தியானிக்க இருக்கிறோம். நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, வாசிக்க கேட்ட யாத்ரா புத்தகத்தினுடைய பகுதியில் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் தமது ஜனங்களை 10 வாதைகளை கொண்டு அநேக அற்புதங்களை செய்து இறுதியாக தலைச்சன் பிள்ளைகள் சங்காரம் நிகழ்ச்சியை செய்து இஸ்ரவேல் மக்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து, அந்த விடுதலையின் நினைவாக நீங்கள் பஸ்கா என்கின்ற பண்டிகையை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அவர்கள் கானான் தேசத்துக்கு சென்றார்கள். சென்ற போதும் அங்கேயும் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு வலியுறுத்துகிறார். ஒருவேளை கானான் சென்ற பின்பு கருப்பை திறந்து பிறக்கும் எந்த தலைப்பேற்றையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்ய ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அதை வருங்கால தலைமுறையினரும் கூட பின்பற்ற வேண்டும் என்பதை அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை உன் கையில் அடையாளமாக கட்டிக்கொள் என்று சொல்லுகிறார். அப்ப பஸ்கா என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய நினைவுகள் சில நேரத்தில் நம்முடைய ஊரில் நாம் பார்க்கிறோம். கைகளில்
சில பண்டிகைகள் வரும்போது நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் கையில காப்பு கட்டுவாங்க. கட்டுறாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஏன் ஏன் அது கட்டுறாங்க? அது கட்டிட்டா எங்கேயும் வெளியே போகக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும், எந்த தப்பும் செய்யக்கூடாது, எந்த கெட்ட பழக்கத்தும் போகக்கூடாது. எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். அதற்கான ஒரு அடையாளம். இப்ப நண்பர்கள் கூட சில நேரத்துல நம்ம பேசும்போது அல்லது பழகும் போது, டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்றாரு? எனக்கு கப்பலு கொடு. ஏன்? நான் விரதம், நான் மாலை போட்டுருவேன், இப்படி எல்லாம் சொல்றாங்க. சில நண்பர்கள் ஒரு புகைப்பிடித்தல் பழக்கத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களா, 2 பேரும் புகைப்பிடிக்கிறோம். ஒருத்தர் கிட்ட கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, இல்லை இல்லை நான் இப்போ விரதம் இருக்கிறார். ஆனா இப்ப எல்லாமே நடக்குது, அது வேற விஷயம். ஒரு பரிசுத்தமா இப்ப நம்ம அடுத்து நம்ம சந்திக்க போறோம் ஒரு மாசத்துக்குள்ள, ஒரு சந்தி நாட்கள். அப்ப இயல்பாவே நாம் என்ன செய்வோம்? ஒரு அடையாளத்தை வச்சுக்குவோம். அது என்ன அடையாளம்? தாடி வச்சுக்குவோம், ஷேவிங் பண்ண மாட்டோம், அவங்க பூ வச்சுக்க மாட்டோம், நாங்க மாமிசம் சாப்பிட மாட்டோம், இப்படி ஒரு அடையாளம். இது எதற்கான அடையாளம்? இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை நினைவு கூறுவது, அவருடைய பாடுகளை நினைவு கூறுவதனுடைய ஒரு அடையாளம். ஒரு விடுதலையினுடைய அடையாளம் என்பது, ஒரு தலைப்பிள்ளையை, உன் வீட்டிலே பிறக்கிற எந்த தலைமகனையும் நீ கொண்டு ஆலயத்தில் அர்ப்பணிக்க வேண்டும், அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதை ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையாய் கொடுக்கிற பொழுது, இயேசுடைய பெற்றோரும் நியாயப்பிரமாணத்தின் கட்டளையை நிறைவேற்ற இயேசுவை ஆலயத்துக்கு கொண்டு செல்கிறார் 8வது நாள்ல. அன்பானவர்களே, கடவுள் தமது வல்லமை கிருபைகளில் வழியாக தம்முடைய ஜனங்களை, இஸ்ரவேலர்களை அவர் விடுதலை செய்தார். எத்தனையோ வாதைகளை கொடுக்கிறார், 10 வாதைகள். அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. கடைசி வாதை ரொம்ப கடுமையான ஒரு வாதை. எகிப்தில இருக்கிற வீடுகளில் இருக்கிற தலை பிள்ளைகள் எல்லாம் என்னாச்சு? இப்ப கூட நம்ம அதனுடைய அடையாளம் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? மழை ஜோனு பெய்யுது, இடி இடிக்குது, நம்ம வீட்டுல இருக்கிற தலை பிள்ளைகள் என்ன பண்றோம்? உள்ள வெளியே வராத. ஏன்? நடுப்புள்ள மேல உள்ளதா, கடைசி புள்ள மேல உள்ளதா? இடி விழுந்தா எல்லாரும் மேலதான் விழும். உயரமா இருக்கிற பனை மரத்து மேலே விழுது இல்லையா? அது ஒரு அடையாளம். தலைப்பிள்ளைகள் என்பவர்கள் வீட்டில ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆண் தலைப்பிள்ளைய பிறந்துட்டான்னா அடுத்து வர்ற பெண் பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணிதான் கடைசி அவனுக்கு கல்யாணம் ஆகணும். அவன் அதுக்குள்ளே பாதி கல்யாணம் ஆயிடும் இல்லையா? அப்ப இங்க தலைப்பிள்ளை என்பது ரொம்ப முக்கியமான. வீட்டுல தலை போச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் எகிப்தியருக்கு பாடம் கற்பிப்பதற்கு, எகிப்தின் அரசனுக்கு பாடம் கற்பிப்பதற்கு எகிப்து அரசனே ஆண்டவர் தண்டிக்க வேணும். ஆனா இங்க என்ன பண்றாரு? எல்லா எகிப்தியருடைய வீட்டுக்குள்ள இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போறாரு. எப்போ? அது எப்போ நடக்கும்? சங்கார தூதன் அந்த பகுதியிலே கிராஸ் பண்ணுவார், அப்படி போவாரு சங்கார தூதன். அப்படி போகும்போது எங்கெங்க வீட்டுல ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் தேய்க்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை விட்டுருவாரு, அதுக்கு அடுத்த வீட்டுக்கு போவாரு. அப்படி போகும்போது அது எகிப்தியன் வீடா இருந்தா அந்த வீட்டுல இருக்கிற தலைமகன் இறந்துருவா. அப்போ இந்த தலைப்பேற்றினுடைய அந்த ஒரு அடையாளம் பாருங்க. இன்னொரு உயிரை கொன்று இன்னொரு உயிரை இறைவன் மீட்டு எடுக்கிறார். கொள்கிறவன் யார்? இறைவன். அவர் யாரை கொண்டாலே நம்ம கேட்க கூடாது, அப்படிதானே?
எகிப்தியனும் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் தானே. ஏன் அவனை கொன்று தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக இன்னொரு மனிதனை கொன்று மீட்கிறார்? என்ன நியாயம் இது? கடவுள் செய்யறது சரியா? இப்படி யோசித்திருக்கிறீங்களா யாராவது? ஆனா பேதுரு பெரிய பிரசங்கம் போறாரு, கடவுள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனா எங்க கடவுள் என்ன செய்யறாரு? ஏன் அதை செய்கிறார்? அந்த எகிப்தியர் இஸ்ரவேலர்களுக்கு இரக்கம் காட்ட மறுத்தார்கள். அந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைகளாய் வைத்திருந்தார்கள். இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று தெரிந்தும் அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். அவங்க கடினமான வேலை செய்ய வச்சாங்க. கொடுமையான முதலாளிகளா இருந்தார்கள். கடவுள் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் இஸ்ரவேலர்களை மீட்கிறார். ஆகினாலே அவனுடைய வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஈடாக கொடுத்து அவர்களை மீட்டெடுக்கிறார். இஸ்ரவேலர் பஸ்கா ஆட்டின் இரத்தத்தால் மீட்கப்பட்டார்கள். இங்க பாருங்க, ஒரு இஸ்ரவேலரை மீட்பதற்காக 2 உயிர் பலியிடப்பட்டிருக்கிறது. ஒன்று மனிதன் உயிர், இன்னொன்று ஒரு மிருகத்தினுடைய உயிர். ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இஸ்ரவேல் வீட்டின் மேலே தெளிக்கப்படுகிறது. அந்த வீட்டுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஒரு மிருகத்தினுடைய உயிரையும் ஒரு மனிதனுடைய உயிரையும் இஸ்ரவேல் மனிதனுடைய உயிருக்கு ஈடாக கடவுள் கொடுத்திருக்கிறார்னு சொன்னா, அந்த இஸ்ரவேலர்கள் எந்த அளவுக்கு கடவுள் இடத்துல தங்களை அர்ப்பணிக்க வேண்டியவர்களா இருக்கிறார். அவன் உயிரை கொடுத்து அவன் உயிரை மீட்டெடுத்தார்ப்பா அப்படின்னா எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும், எவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும், எவ்வளவு பரிசுத்தர்களா இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு நேர்மாறாகவே இஸ்ரவேல் மக்கள் தொடர்ந்து வழி நடத்தப்படுகிறார்கள். தவறான உபதேசங்கள், தவறான தலைவர்கள், தவறான வார்த்தைகள், தவறான வாழ்க்கை முறைகள், இவைகளினாலே அவர்கள் இறைவனை விட்டு விலகி 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 போய்கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனாலும் விலகாத ஆண்டவருடைய அன்பு, இந்த நிகழ்ச்சி என்பது அவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத, மறக்க கூடாத ஒரு நிகழ்ச்சியாக கடவுள் இந்த தலைப்பிள்ளையினுடைய அந்த சங்காரத்தை அவர்களுக்குள் வெளிப்படுத்துகிறார். அது ஒரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னா என்ன அர்த்தம்? ஃபாஸ்ட் ஃபுட்டு. அது ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஏன்? எந்த நேரத்துல ஆண்டவர் சிக்னல் கொடுப்பார், கிளம்பு, நீ புழுகி வச்சு மாவை சுட்டு, அதுக்கு லேட் ஆகும். இது நம்ம அரிசி மாவு மாதிரி இல்லை, இட்லி மாவு மாதிரி இல்லை. உடனே பசங்க அப்படி வச்சிரு, சொன்ன அடுத்த நிமிஷம் இப்போ செஞ்சு சாப்பிட்டு கிளம்பு, எடுத்துன்னு கிளம்பு. உடனடி விடுதலையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வருடந்தோறும் நீங்க இதை செய்யணும்ன்ற பஸ்காவை நீங்கள் வருடந்தோறும் நீங்கள் அனுசரிக்க வேண்டும். இதே விடுதலையை நிறைவேற்றுவதற்காக பஸ்கா பண்டிகை தான் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக 10வது வாதையை நினைவு கூறவே கொண்டாடப்பட்டது. யாத்திராகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல நீங்கள் 3லிருந்து 28 வரை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எப்படியெல்லாம் அதை அனுசரிக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். 12:7 சொல்லுகிறார், விடுதலைக்காக அங்கே ரத்தம் தேவைப்படுகிறது. அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை புசிக்கும் வீட்டின் வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற் சட்டத்திலும் பூச வேண்டும். பாருங்க, வேக வச்சு சாப்பிட்டா லேட் ஆகும், நெருப்புல சுட்டு சாப்பிட்டு கிளம்புங்க. ஆகினாலே இங்கே விடுதலைக்கு ஒரு ரத்தம் தேவைப்படுகிறது. ஆண்டுதோறும் திரும்ப திரும்ப இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு வலியுறுத்துகிறார். சீனாய் மலையில அவர்கள் கானான் பிரவேசத்தின் போது இதையெல்லாம் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கூட இதை அனுசரிக்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல
18, 19 வசனங்களை வாசிக்கிற பொழுது அது சொல்றாரு, நீ மேலாரி வீட்டுக்கு போ, பஸ்காவை ஆயத்தம் பண்ண, நான் ஏசு சொன்னான்னு போய் சொல்லு. ஒரு வீட்டுக்கு சொல்லி அனுப்புறார். பஸ்காவை ஆசரிக்க அவர் எருசலேமுக்கு போகிறார். அங்கேதான் இவர் பஸ்காவாக பலியிடப்பட போகிறார். அங்கே அவரும் அதை அனுசரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப கடவுளுடைய அந்த விடுதலை அவருடைய நினைவாக, நன்றியாக இன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஒரு அழைப்பை கொடுத்ததை போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் அழைக்கிறார். நாமும் அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டியவர்களாய், நம்மை அர்ப்பணம் செய்கிறவர்களாய். காரணம் என்ன? நமக்காக அவர் பலியிடப்பட்டார், நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய சரீரம் பிற்கொள்தலினாலும் ஒவ்வொரு மாதமும் நாம் அந்த பஸ்காவின் அனுபவத்தை இங்கே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் திரு சாக்கிரமத்தின் வழியா. அன்புக்குரியவர்களே, ஆசாரியர்கள், லேவியர்கள், தனி மனிதர்கள், தலைமகன்கள், அவருடைய உடைமைகள் எல்லாமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவும் தன்னை அர்ப்பணித்தார். எபிரேயர் 2:10 வாசிங்கள். கிறிஸ்துவும் தன்னை அவர் அர்ப்பணிக்கின்றவராகவே இருக்கிறார். அநேக பிள்ளைகளை மகிமையை கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவையாலே பூர்ணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதாக இருந்தது. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவதுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கை இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். அவரு கொடுத்த பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்யறாரு? தன்னை அவர் அர்ப்பணிக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணிக்கின்ற போது கிறிஸ்தவர்களாகி நாமும் மீட்கப்பட்டவர்கள். நாமும் கிறிஸ்துவை போல கடவுளுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி பவுல் சொல்றார் ரோம மக்களுக்கு 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல அவர் எப்படி அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்றார். பவுல் வாசிங்க அந்த பகுதியை. எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, பிரியமில்லாத பலியாக அல்ல. காயின் ஒப்பு கொடுத்ததை போன்ற பலியாக அல்ல. ஆவேல் கொடுத்த பிரியமுள்ள பலியாக நாம் கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ நாம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும், கரை திரை அற்றவர்களாய் இருக்க வேண்டும், உள்ளத்தில் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கடவுள் நம்மை மீட்டு கொண்டார் என்பதை பார்க்கிற பொழுது நாம் அந்த மீட்பருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த பலியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு இல்லை. மறைந்த ஆலிஸ் பிரேயர் அம்மா சொல்லுவாங்க, அவங்க கிட்ட போனா ஒரு வீட்டுல ஏதோ உதவி கேட்கறதுக்கு போறோம்னு வச்சுங்க, அவங்க சொல்லுவாங்க ஒரு வீட்டுல 3 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. முதல் பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க சம்பாதிச்ச பணம், நகை எல்லாத்தையும் போட்டு டாக்டருக்கு படிக்க வச்சாங்க. இன்னொரு 2வது பையனை என்ஜினியருக்கு படிக்க வச்சாங்க. வீடை விற்று நிலத்தை விற்று எல்லாம் போட்டு அவனை படிக்க வச்சாங்க. 3வது பையன் சும்மாதான். அவனை என்ன பண்றது? எல்லாம் நகையும் இல்லை, பணமும் இல்லை, வீடும் இல்லை, நிலமும் இல்லை. என்ன பண்றது? அவனை ஐயருக்கு அனுப்பிச்சிடலாம், ஊழியத்துக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் நினைச்சுன்னு என்கிட்ட வந்து துட்டு கேட்கறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். ஆனா நீங்க யோசித்து பாருங்க, ஒன்றுக்கும் உதவாதுன்ற கல்லுதான் மூளைக்கு தரைக்கல்லா மாறும். பேதர் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாரு? எங்கேயுமே படிக்கலையா? யார் அவர்கள்?
மீனவர்கள், சாதாரண மீனவர்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்காருங்க, அவர் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அவர் ரொம்ப வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் என்னுடைய மைத்துனர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் லண்டன்ல இருக்கிறாரு. அவர் பாஸ்டர் ஆயிட்டு இருக்கிறாரு. அவர் இந்தியா முழுசும் தீர்க்க தரிசன ஊழியம் செய்யறாரு. அவருக்கு ஃப்ரெண்ட். அவர் என்ன அறிமுகப்படுத்துறாரு. அப்ப அவரு ஒரு பிரேயர் மீட்டிங்ல அந்த பாஸ்டர் வந்துட்டாரு. நான் அவருக்கு ஒரு பைபிள் ரீடிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு பைபிள் ரீடிங் கொடுத்தேன். அவரு, இல்லைங்க பாஸ்டர், நான் ப்ரேயர் பண்றேன். சரிங்க, ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் முடிச்சு எல்லாம் ஜப்போட்டாலாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஃப்ரீயா உட்காந்து பேசிட்டு போது நான் பாஸ்டர் கூப்பிட்டேன். ஏன் பாஸ்டர், ஏன் பைபிள் ரீடிங் வாசிக்க மாட்டேன்றீங்க? அது அவர் சொன்னார் பாருங்க, எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னன்னா, எனக்கு எழுது படிக்கவே தெரியாதுங்க. என்னது, எழுது படிக்கவே தெரியாது. ஆனா அவர் என்ன ஆயிட்டாரு, பாஸ்டர் ஆயிட்டு இருக்கிறாரு. 100-150 வசனம் மண்பாடமா சொல்றோம். ஜபம் அவ்வளவு பிரமாதமா பண்றாரு. பிரசங்கம் பண்ண சொன்னா அவ்வளவு அருமையா பண்றாரு. அது கேட்டானே, எனக்கு எழுது படிக்கவே தெரியாது. நல்லா யோசித்து பாருங்க. பார்வை அற்றவர்கள் கூட இன்றைக்கு பார்த்து படிக்கிறாங்க, அழகா படிக்கிறாங்க. பார்வை இல்லாதவங்க, அவங்களுக்கு புத்தகம் இருக்கு, பைபிள் இருக்கு, பிரைலி அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. கடந்த வாரத்துல கூட கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி நம்முடைய சபை சேர்ந்த ஊழியக்காரராக இருக்கிற ஆசிரியர் செல்வகுமார் ஐயா அவர்கள் அந்த இருக்கிற பிளைண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அந்த பிரைலி முறையில் இருக்கிற வேதாகமத்தை அவர்கள் நன்கொடைய காணிக்கை கொடுத்தாரு. அதனால தான் ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பிளைண்ட் ஸ்கூலுடைய நான் கோசிக்னேட்டரா இருக்கிறேன். அதனால அங்க அடிக்கடி நான் போய் வரோம். அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அதை கொடுத்தாரு. அந்த பிள்ளைகள் தமிழ்ல ஆங்கிலத்துல தெளிவா படிக்குதுங்க. அப்படியே இப்படி தடவி தடவி படிக்குதுங்க வசனத்தை. நாமளே தப்பா படிக்கிறோம், வசனத்தை தப்பா படிக்கிறோம். நம்ம ஒரு எழுத்து மாறினா கூட அர்த்தம் போயிடும், மாறிடும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், வந்து படிக்கும் போது ரொம்ப ஜாகிரதையா நிறுத்தி நிதானமா படிக்கணும். அதுக்காக தான் என்ன பண்றாங்க, இந்த பேப்பரை வீட்டு விடா கொடுத்துட்றாங்க உங்ககிட்ட. எதுக்கு? அப்படியே பைபிள்ல பத்திரமா வச்சுக்கின்னு பார்த்தியா நான் 1 வருஷம் அப்படியே வச்சுருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு இல்லை. அதை கிழிச்சு கந்தெல்லாம் இந்த மாசத்துக்கு போட்டுக்கணும். நீங்க வெளியே அடுத்த மாசத்துக்கு புதுசு வந்துட்டுக்குது, அது பாரு வச்சுக்கிறேன் பாருங்க. ஜனவரிலேருந்து புது காலண்டர் வந்துட்டாங்க மேல இது இப்போ ரேடியோ. எதுக்கு? நீங்க வீட்டுல என்ன செய்யணும், அதை 4 போர்ஷன் படிங்க உட்காந்து. சங்கீத பகுதி இருக்கிறது, பழைய ஏற்பாட்டின் பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ பகுதி, 4 நீங்க என்ன செய்யணும், வீட்டுல வாசிக்கணும். 1-2 முறை வாசிக்கணுங்க. வாசித்தாதான் நம்ம படிக்கணும். நிறைய போதகர்கள் ஊழியர்கள் கூட தப்பா படிக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. கடவுள் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள். அப்ப நம்ம எதுலையும் குறை இல்லாமல் இருக்கணும் இல்லையா? பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசியை வந்து பாக்குறாரு, இதோ அசுத்த முதல்வர்கள மனிதன் நான், எனக்கு போய் நீ காட்சி கொடுத்திய ஆண்டவரை, சிங்காசனில் வீற்றிருக்கிற எனக்கு நீ காட்சி கொடுத்துட்டே அப்படின்னு ஒரு நெருப்பு தழல் அவருடைய நாக்குல வந்து வச்சாரு கடவுள். வச்ச உடனே அவர் செய்யறாரு, ஐயோ நான் அதமானேன். அதமானேன்னா என்ன அர்த்தம்? நீ செத்து போயிட்டான். கடவுள் பரிசுத்தப்படுத்துகிறார். பேதுருவிடத்துல சொன்னார். சீமோன்ற ஒருத்தர் பேதுரு 12-17 வீட்டுல அவன் இருக்கிறான். கொர்நேலி வீட்டுல இருந்து ஆள் வருது. கொர்நேலி வந்து ஆள் அனுப்புறாரு. இந்த மாதிரி பேதுரு போய் கூப்பிட்டு வந்து நீ பேசுன்றாரு. ஆண்டவர் சொல்றாரு. அதே டைம் சாயமத்தில் பேதுருக்கு ஒரு பசி, சாப்பாடு செய்வான்ட்டு அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இவர் படுத்துனுக்கிறாரு. பசி மயக்கத்தில் இருக்கிறாரு. அப்போ ஒரு துப்பட்டாவில் நிறைய மிருக ஜீவன்கள்ல வந்து அந்த துப்பட்டாவில் வருது, எடுத்து அடித்து சாப்பிடுனாரு. பேதுரு பார்த்தாரு, என்னப்பா குழம்பு உள்ள மிருகங்களெல்லாம் இருக்குது, அதை நான் எப்படி எடுத்து சாப்பிட்றது? குழம்புள்ள மிருகங்கள்னா இந்த குதிரை, கழுதை இதெல்லாம் சாப்பிடுமா? நம்ம சாப்பிட்றதில்ல. ஆனா அதெல்லாம் இருந்துச்சு அதில். அப்போ பேதுரு சொன்ன, இதெல்லாம் நான் எப்படி சாப்பிட்றது? அப்போ கடவுள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் பரிசுத்தப்படுத்தினதை நீயா தீட்டுன்ற? நான் பரிசுத்தப்படுத்தினதை
நீ ஏன் தீட்டு என்ற? அதை தான் நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன். கடவுள் பரிசுத்தப்படுத்தின நாம் ஏன் தீட்டா இருக்கணும்? நாம் ஏன் கரைத்திறவர்கள் அற்றவர்களா மாறக்கூடாது? அப்ப இங்கே கடவுளால் விடுதலை பெற்றதனுடைய விளைவாக கடவுளால் மீட்கப்பட்ட நாம் உலகத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டவர்களாய் கடவுளுக்கென்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய மக்களாக நாம் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 14 18 வரை வாசிங்க. எடுத்தவங்க யாராவது வாசிங்க பார்க்கலாம், வேகமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 6 14 18 வரை. நீதிக்கும் மனிதனுக்கும் சம்மதம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் வேலியாருக்கும் இசைவு ஏது? அவிசுவாசுடனே விசுவாசத்தில் பங்கேது? தேவனுடைய ஆளுக்கும் விக்கிரகங்களுக்கும் சந்தேகம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களை திறமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆழமாய் இருக்கிறீர்களே. நீங்க யாரு? ஜீவனுள்ள தேவனின் ஆலயமா இருக்கிறீர்கள். அப்ப ஆலயம்னா என்ன? அங்க எழுதி வச்சிருக்கிறீங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தூய்மை, உள்ள தூய்மை, வாழ்வு தூய்மை, செயல் தூய்மை, நடக்கை தூய்மை, பேச்சு தூய்மை, எல்லாவற்றிலும் தூய்மை. அப்படி போனா நம்மளை பார்த்து வெள்ள மனசுக்காரி அந்த அம்மா எத்தனை பேர் நம்மளை பத்தி சொல்லிக்கிறாங்க? அது போனா ஐயோ அப்பா ஐயோ அந்த வார்த்தையா நமக்கு? அவர்கள் தூய்மையானவர்கள். அன்பானவர்களே, புனித அபிஷேகத்தினால் கடவுள் நம்மை அர்ப்பணித்திருக்கிறார். நாம புனித அபிஷேகத்தினால் நாம் கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஞான ஸ்நானத்திலே கடவுள் நம்மை புனிதப்படுத்தியிருக்கிறார், பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். ஆகினாலே நாம் தலைப்பேற்றாய் மட்டுமல்ல, எல்லா விதமான வாழ்க்கையினுடைய அனைத்து நிலைகளிலும் நாம் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 20 27 வசனம் 20வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் வாசிங்க யாராவது. இன்னொருத்தர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வரை வாசிங்க. 9வது வசனத்தை மட்டும் வாசிங்க. அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஆகையினாலே நாம் அவர் போதித்தபடி அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் நம்ம முழுமையா அர்ப்பணிக்கிறது. 2 பேதுரு 1